அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல கருப்பையா அவருடைய வீடியோவை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இஸ்லாத்தை பற்றி யார் எடுத்து சொன்னாலும் அதை அதிகமாக ப்ரொமோட் பண்ணக்கூடிய சேனலாக பீஸ் டிவி தமிழ் இருக்கிறது. அந்த வரிசையில் பல கருப்பையா அவர்கள் பல விஷயங்களை அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு அந்த புத்தகம் சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கிறார். அந்த இன்டர்வியூவில் அவர் கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, தான் பார்த்து வியர்ந்த சில விஷயங்களை பற்றி சொல்கிறார். திருமறை குர்ஆனை படித்து இஸ்லாமுடைய வாழ்க்கை நிறைய பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து அவர் பார்த்து வியந்த விஷயங்களை அவர் சொல்கிறார். அப்படி அவர் என்ன விஷயத்தை பார்த்து வியந்தார் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்னாடி இஸ்லாமியருடைய நிலைமையை நம்ம பார்ப்போம். இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு அறிவுரை சொல்கிறார். பல கருப்பையா அறிவுரை சொல்லி இந்த சமூகம் திருந்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் உங்களுடைய நேரங்களை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் திருமறை குர்ஆனை படிப்பதிலையும் பல கருப்பையா, நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளை பார்ப்பதிலையும் பல கருப்பையா அவர்கள் அதில் நேரத்தை செலவழித்து அதுக்குன்னு ஒரு புக்கு போட்டு எழுதி நேரம் உட்காந்து ஒதுக்கி அவர் இருக்கக்கூடிய பிஸியில் அவர் பல மீட்டிங்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படிலாம் போவார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை மற்ற மதங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன வேறுபாடு, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இஸ்லாம் அப்படிங்கிறதையும் அவர் ஆய்வு பண்ணி ஒரு புத்தகமாக அவர் மறைந்தாலும் அவர் எழுதிய புத்தகம் கண்டிப்பாக மறையாது. கண்டிப்பாக நம்ம ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். தெரிந்ததை சொல்கிறேன் என்று ஒரு தலைப்பட்டு எழுதியிருக்கிறேன். ஐயா, வெவ்வேறு தத்துவங்கள் பற்றி நீங்க ஒரு ஆழமான புரிதல் கொண்டவர். இந்த இடத்தில் என்னை இந்த உங்களுடைய வாசிப்பு இந்த புத்தகம் எழுதுகிற போது இஸ்லாம் என்னை இந்த இடத்துல ரொம்ப வியக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தருணங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அதான் வியக்க வைத்தது வட்டி வாங்கக்கூடாது என்று கடுமையாக சொல்வார். அல்லாவும் மன்னிக்க மாட்டான், நானும் அவனை அணுக மாட்டேன் என்று சொல்வார். அந்த மாதிரி பலவற்றை சொல்வார்கள். பண்டிகை திங்கக்கூடாது என்று சொல்வார்கள். அதெல்லாம் தீங்கு, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த குர்ஆனில் என்னை வியக்க வைத்ததை சொல்கிறேன். உங்களை வியக்க வைத்தது வறுமைக்கு எதிராக இது போராடுகிறது. வறுமை என்ற வார்த்தையை சொல்ல மாட்டேன், வறுமை ரிலேட்டிவ் டேர்ம், பசிக்கு எதிரான போராட்டம். இதை ரொம்ப கடுமையாக செய்கிறது இஸ்லாம். தன்னில் மூன்றில் ஒரு பகுதியாக இருக்கிற ஏழைகளை ஒருவன் கொண்டு செலுத்த மாட்டான் என்று சொன்னார். ஜக்காத் கொடுக்காவிட்டால் இஸ்லாமியனே இல்லை. அந்த ஜக்காத் யாருக்காக? ஏழைக்காக. ஒருவன் நபிகளில் கேட்கிறான், 4 கட்டளைகளை நிறைவேற்றுகிறேன், ஹஜ் யாத்திரை போகிறேன், ரம்லான் பெருநாளை கொண்டாடுகிறேன், எல்லாம் செய்கிறேன் என்று சொல்கிறான். கலிமா சொல்கிறேன், இஸ்லாத்தை ஏற்கிறேன், ஏன் இந்த ஜக்காத்தை விட்டு விட்டாய் என்று கேட்டார். அதனால் என்ன, நாளை நான் கடைபிடிக்கிறேனே, நான் நல்ல முஸ்லீம் தானே என்று கேட்டான். நீ ஜக்காத்தை கடைபிடிக்காவிட்டால் முஸ்லீமே இல்லை என்று சொல்லிவிட்டார். இந்த ஜக்காத்து ஏழைக்காக ஓடுகிறது. அது ஏழையின் வரி. நீங்கள் இட் இஸ் நாட் எ டொனேஷன், இட் இஸ் எ டாக்ஸ். யூ ஹேவ் டு பே டாக்ஸ். அதுதான் அதனுடைய or you will be punished. அது வேறு எந்த மதத்திலையும் கிடையாது. You pay tax, then only you can be an Muslim. Okay. Why should this tax be paid? Is it to the government? No, it is to the poor. என்னை கவர்ந்தது அதே மாதிரி என்னை கவர்ந்தது வக்ஃபு செய்வது. அதே மாதிரி என்னை கவர்ந்தது ஒரு கூட்டமாக வாழ்வது. அதே மாதிரி என்னை கவர்ந்தது அந்த கூட்டம் ஏழைகளையும் சேர்த்து கொண்டு செலுத்த வேண்டுமே தவிர இல்லாவிட்டால் அது இஸ்லாமிய கூட்டம் இல்லை என்று குர்ஆன் தீர்மானமாக சொல்கிறது. ஆகவே ஒரு வேறுபாடுகள் உள்ள சமூகத்தில் பசியுள்ள மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். வேறுபாடு இருக்கும். ஆர்காட் நவாபினுடைய வசதியா நம்ம இவனுக்கு அப்துல் காதருக்கு இருக்கு, வேறுபாடுகள் இருக்கான. அப்துல் காதருடைய ஏழ்மையையும் பசியையும் ஆர்காட் நவாப் கருத மாட்டார் என்று சொன்னால் ஆர்காட் நவாப் முஸ்லீம்களே. அதுவும் எந்த சொல்லை சொன்னாலும் நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து தான் சொல்லணும். எந்த ஒரு சொல்லுக்கும் நம்பிக்கையாளர்களே என்றுதான் கூப்பிட்டு பேசணும். நம்புகிறவர்கள் ஒழுங்காக கடைபிடியுங்கள். இதுதான் இந்த வியப்பிலிருந்து தான் இந்த மொத்த நூல் பிறந்தது. ஆகவே ரொம்ப ஏழைகளின் பால் கொண்ட பரிவு தான் எனக்கு நபிகளிடமும் அல்லாவிடமும் பிடித்த மிகச்சிறந்த பகுதி. இதனுடைய ஒரு நூல் அதனுடைய தத்துவ சரடை மிகவும் ஆழமாக விளக்கியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றி. எந்த ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் இஸ்லாமியர்களை பற்றிய வரலாறுகள், இஸ்லாத்தை பற்றிய வரலாறுகள், முஸ்லிம்களை பற்றிய வரலாறுகள் இன்றைக்கு புதைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் எந்த ஒரு மாற்று சமூகம், எந்த ஒரு மாற்று சொந்தம்
இது சார்ந்து எழுதினாலும் இது சார்ந்து வீடியோக்கள் வெளியிட்டாலும் அதை இஸ்லாமியர்கள் என்ன செய்யணும், அதிகமாக ஷேர் பண்ணணும். மாற்று மத சொந்தங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம தான் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்ல முடியல, தெரியல. அப்போ இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் அனைத்து தரப்பு மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். இதுதான் இஸ்லாம் பாருங்க. இப்ப சில பேர் சொல்லுவாங்கல்ல, உங்க மதத்தை பத்தி நீங்க உயர்வா பேசிக்கிறீங்க, நாங்க பேசல. பல கருப்பையா அவர்கள் பேசுகிறார். உங்கள் மதத்தில் உள்ளவர் பேசுகிறார், உண்மையை பேசுகிறார். உண்மையை யார் சொன்னாலும் ஏற்கணும். அது உங்க மதம் எங்க மதம் நம்ம பார்க்க கூடாது. அப்ப பல கருப்பையா அவர்கள் வந்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வீடியோவை அதிகமாக சேவ் பண்ணி வைங்க, அதிகமாக ஷேர் பண்ணுங்க, அதிக மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். அப்ப நம்மளால இயன்ற ஒரு துரும்பையாவது மரணிக்கக்கூடிய கடைசி நிமிடம் வரை இந்த இஸ்லாத்திற்காக எடுத்து சொல்லக்கூடிய, எடுத்து சேர்க்கக்கூடிய ஒரு பணியை நம்ம பார்க்கணும். அப்ப ஆக இந்த வீடியோவில் அவர் பார்த்து வியந்த விஷயங்களை அந்த வீடியோவில் சொல்றாரு. அதை பார்க்கும்போது நமக்கே வைப்பா இருக்கு. ஏன்னா ஆய்வு பண்ணக்கூடியவர்கள் வந்து பல கோணங்கள்ல ஆய்வு பண்ணுவாங்க. தவறுகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆய்வு பண்ணுவாங்க, நம்முடைய தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆய்வு பண்ணுவாங்க. வெறுமனே தொழுகையை மட்டும் ஆய்வு பண்ணுவாங்க, அதோட நின்றுக்குருவாங்க. வெறுமனே நோம்பை மட்டும் ஆய்வு பண்ணுவாங்க, அதோட நின்றுக்குருவாங்க. வெறுமனே இந்த சமத்துவத்தை மாத்திரம், சாதி இல்ல இங்க வந்து சமத்துவம் இருக்குது, இதை மட்டும் ஆய்வு பண்ணுவாங்க. வெறுமனே மூட நம்பிக்கை இங்க கிடையாது, ஓரிரை மட்டும்தான் இருக்குது, ஒரே இறை ஒரே மறை, உலகம் எல்லாம் ஒரே மார்க்கம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட் ஆய்வு பண்ணுவாங்க. ஆனா பல கருப்பையா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்டையும் ஆய்வு பண்றார். ஒவ்வொரு விஷயமாக ஆய்வு பண்ணி ஆய்வின் முடிவில் அவர் எல்லாத்தையுமே ஏற்கிறார். இதெல்லாம் வந்து நான் ஏற்கிறேன். ஏன்னா அவர் வாயளவுல அவர் களிமா சொல்லல, ஆனா களிமாவில் உள்ள எல்லாத்தையும் சொல்றாரு. களிமானா என்னன்னு சொல்றாரு, உம்மானா என்னன்னு சொல்றாரு, சமூகம் கட்டமைக்கக்கூடிய சமூகத்தை பத்தி சொல்றாரு. அப்ப 5 கடமைகளை பற்றி சொல்கிறார். சக்காத்து நோம்பு எல்லாத்தையும் சகட்டு மணிக்கு அம்புட்டே ஆய்வு பண்ணியிருக்கிறார். பண்ணிட்டு சொல்றாரு, இதுதான் கரெக்ட், இதுதான் சிறந்தது, இது இருக்கிற மதங்கள்லயே இதுதான் பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. அப்ப வந்து மறுமையை அதையும் சொல்றாரு, மறுமையும் ஏற்கிறாரு. அப்ப இவ்வளவு விஷயங்களை சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஐயா தோல் திருமாவளனுக்கும் இந்த இஸ்லாத்தை பற்றி தெரியும், இதே போன்று பல கருப்பையா அவர்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி பல அறிஞர்கள், பல அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்கன்னாக்கா இஸ்லாத்தை பற்றி ஆய்வு பண்ணுவாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்க. உள்ள தலைவல ஏத்துக்குருவாங்க, வெளியில சொல்லும் போது இதான பெஸ்டான மார்க்கம் மதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இஸ்லாம் மதமே அல்ல, அது ஒரு மார்க்கம், த வே ஆஃப் லைஃப் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா வரமாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஆளுங்க போங்க, நாங்கள் கடைசி காலத்தில் வருவோம்னு சில பேர் சொல்லுவாங்க. சபரிமலா போன்ற ஆட்கள் வந்து பரவாயில்ல நாங்கள் வந்துடுறோம். சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த பாருங்க சபரிமலா அங்கிட்டு போயிட்டாங்களா, அங்கிருந்து என்ன கருத்தை சொன்னாலும் சரி, நீ முஸ்லீமா போயிட்டா நீ பேசாத. அப்ப என்ன செய்யறாங்க, இங்க இருந்துகிட்டே கருத்துக்களை சொல்றது. ஐயாவளி பாலமுருகன் இருக்காரு இல்லையா, அவரும் என்ன செய்வாருனாக்கா இஸ்லாத்தை பற்றி கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சா வருவாரு போவாரு. ஆனா இஸ்லாத்தை பற்றி உள்ள கருத்துக்களை புறம் சொல்லுவாரு. ஆனா இஸ்லாத்துக்கு பகிரங்கமாக வரல இவங்கெல்லாம். ஏன்னா இங்க உள்ள ஆட்களை நாங்க அனுப்பணும். ஏன்னா பெரியார் தாசன் அவர்கள் அழைப்பு நிறைய கொடுத்தாரு, வைகோ அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தாரு, அதே மாதிரி தோல் திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தாரு, பல பேருக்கு அழைப்பு கொடுத்தாரு இஸ்லாத்துக்கு மாறி. ஆனா வரல. ஏன்னா இங்கிருந்து நாங்கள் ஆள் அனுப்புவோம். அப்ப இப்ப நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து தெரிந்து கொண்டு மக்களுக்கு சேர்க்கக்கூடிய பணிகளை நாம் முழுமையாக அனைவரும் நம்மால் இயன்றளவு செய்ய வேண்டும். வாஹிரவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு, வட்டியிலிருந்து விடுதலை. பழைய நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா? அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா? நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் only 916 ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா? டோர் டெலிவரியோடு இலவசம். தொடர்புக்கு ஃபாத்திமா கோல்ட் 9677777783 மற்றும் எண் 9361010808. பீஸ் டிவி அண்ட் அறம் டிவி சேனலை பார்த்துட்டு வந்து நம்ம சேனல் நேம மென்ஷன் பண்ணுங்க, அதற்கேற்ற சலுகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.